ஹலோ யூஎஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து தமிழ் முந்தைய ஆண்டு வினாத்தாள் பார்த்துட்ருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இளமை பெயர்களை பொறுத்துக. மான் அப்படின்னா அது கன்று, கீரி அப்படின்னா அது பிள்ளை, கோழி அப்படின்னா குஞ்சு, சிங்கம் அப்படின்னா அது குருளை. இளமை பெயர்களை பொறுத்துக, ஞாபகம் வச்சுங்க. பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? கோவிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது. இது பிறமொழி சொல்லற்ற தொடர். அடுத்தது சரியான இலக்கண குறிப்பை பொறுத்துக. மடக்கொடி அப்படின்னா அது அன்மொழி தொகை. தேரா மன்னா அப்படின்னா அது ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம். செங்கோலன் அப்படின்னா அது பண்பு தொகை. செய்கொள்ளன் அப்படின்னா அது வினைத்தொகை. அடுத்தது இதில் பாருங்கள், இதை மொழியோட பொருத்தணும். தெலுங்கு அப்படிங்கிறது நடுதிராவிட மொழி, தமிழ் தென்திராவிட மொழி, மால்தோ அப்படிங்கிறது வடதிராவிட மொழி, சமஸ்கிருதமும் வடமொழி. சமஸ்கிருதத்துக்கு இன்னொரு பேர் வடமொழி தான். அடுத்தது இயல்பு புணர்ச்சி சொல்லை தேர்க. பொன் வளையல் அப்படிங்கிறது இயல்பு புணர்ச்சி சொல்கிறது தான். அடுத்து ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என்று விளையடித்த இனமொழி விடை, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது காரிருத்தான் எவ்வகை ஆகு பெயர்? காலவாகு பெயர். அடுத்தது பொருளறிந்து பொறுத்துக. அரசன் வந்தது, இது என்னன்னு பார்த்தோம்னா திணைவலு. கபிலன் பேசினாள், இது பால்வலு. குயில்கள் கூவியது, இது எண்வலு. கமலா சிரித்தாய், இது இடவலு. கீழ்கண்ட சொற்றொடர்களில் உரி சொற்றொடரை எழுதுக. இதில் கடிமுரசு அப்படிங்கிறது தான் ரைட்டான விடை. சால, உரு, நனி, தவ, பட, மா, கடி. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 5 அடி முதல் 12 அடி வரை வரும் பா பற்றோடை வெண்பா. 5 அடி முதல் 12 அடி வரை வரும் பா பற்றோடை வெண்பா. ஒருதலை காமம் என்பது கைக்கிளை. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் காலவாகு பெயரை எழுதுக. அது டிசம்பர் பூ பூத்தது. உமர் புலவர் யாருடைய வேண்டுகோளின்படி சீரா புராணத்தை எழுத தொடங்கினார் பார்த்தோம்னா அப்துல் காதிர் மரைக்காயர். அடுத்தது ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடி இறந்த பிள்ளையை எழுப்பியவர் திருநாவுக்கரசர். இது ஒன்று கொலாம் என்பது எந்த நூல் அப்படின்னு கூட கேட்பாங்க. இதுலேயே பெரிய புராணம் அப்படின்லாம் நிறைய கொடுப்பாங்க. திருப்பதிகம் ஞாபகம் வச்சுங்க. பாடல் திருப்பதிகம். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என தெரிவிக்க கூறுவது பெரிய புராணம். மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். காயும் வில்லினன் கல்திரள் தோழினன் என போற்றப்படுபவன் குகன். மணநூல் என புகழ்பெற்றது சீவக சிந்தாமணி. மதுரை மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலையை பரிசாக வழங்கியவர் யார்? குமரகுருபரர். பத்துப்பாட்டில் பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி. இதை ஞாபகம் வச்சுங்க. 2 நூல் பாடியிருக்காங்க, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி. அடுத்தது பொருந்தாத தொடரை தேர்ந்தெடுக்க. உலா 5 வகை பருவம், அது மட்டும்தான் பொருந்தாது. பாருங்கள், கலம்பகம் 18 உறுப்புகள் இருக்குது, பிள்ளைத்தமிழ் 10 பருவங்கள் இருக்குது, பரணி 509 தாலிசைகள் இருக்குது. இதை ஞாபகம் வச்சுங்க. ஒரே நிமிஷம். பரணியில் 599 தாலிசை இருக்குது. இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க, இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை தமிழாசிரியராக ஊரில் பணியாற்றினா சாயாபுரம். அடுத்தது மடப்பிடி யார்? பாஞ்சாலி. சதுரங்க சேனை அது 4 வகை படை. அடுத்தது பெருமாள் திருமொழி முகுந்தமாலை இந்நூல் எழுதப்பட்ட மொழி தமிழ், வடமொழி. அடுத்து அப்பூதியடிகள் பிறந்த ஊர் திங்களூர். உரிய விடையை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அடிகள் நீரே அருளுக என்றவர் சீத்தலை சாத்தனார். சூளை என்பது வயிற்று நோய். துள்ளலோசை கொண்ட நூல் எது? கலித்தொகை. ஜி.போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் புறநானூறு. சான்றோர் பாலராப சாலார் பாலர் ஆகுபவே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அடுத்தது
அரி இது பொறுத்துக்க வந்து அரின்னா நெற்கதிர், செருனா வயல், யானார்னா புது உருவாய், வட்டினா பனையோலை பெட்டி. அடுத்து கம்பராமாயணம் டேஸ் நூல், அது ஒரு வழிநூல். குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று இடம்பெற்றுள்ள நூல் முதுமொழி காஞ்சி. கல்லார் அறிவிலாதார் என கூறும் நூல் திருக்குறள். டேஸ் என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின், அறிவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின். ஏலாதி டேஸ் வெண்பாக்களை கொண்டுள்ளதுன்னு பார்த்தோம்னா 81 ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்ச மூலம். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை இது சிறுபஞ்ச மூலம். அடுத்து குருதி கொலை தருபவருக்கு அக்குருதி மீண்டும் டேஸ் நாட்களுக்குள் உடலில் சுரந்துவிடும் 21 நாட்களுக்குள். சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கண்ணதாசனின் புதினம் வந்து சேரமான் காதலி. கீழ்கண்டவற்றுள் கம்பர் எழுதாத நூல் எதுன்னு பார்த்தோம்னா தொன்னூல் விளக்கம். அடுத்தது பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாய் இருந்த அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மன். தமிழரின் தற்காப்பு விளையாட்டுகள் ஒன்று சிலம்பாட்டம். முக்கூடற்பள்ளு எந்த மாவட்டத்தின் பேச்சு வழக்கை கொண்டுள்ளது? திருநெல்வேலி. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? திருக்குறள். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். திருவள்ளுவர் தோன்றிடாவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். வீரமாமுனிவரை போல் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் அயோத்திதாச பண்டிதர். எல்செடியின் விதையிலிருந்து நெய் கண்டுபிடித்த திருநாளே இத்திருநாள். இது வந்து தீபாவளி. இதை சொன்னவர் வந்து அயோத்திதாச பண்டிதர் தான், ஞாபகம் வச்சுங்க. சித்திரகார புலி என அழைக்கப்படுபவர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.